டேய் மச்சான், சரக்கட்றா எல்லாம் சரியாயிடும். சரக்கு அடிச்சா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? கரெக்டா நீ சொல்றது. சரக்கு அடிச்சாலும் அந்த ஜானகி மேல இருக்க கோவம் என்னை விட்டு போகாத. எவ்வளோ போதையா இருந்தாலும் நான் அவளை சும்மா விட மாட்டேன். டேய் மச்சான், நீங்க சோஷியல் மீடியா ஃபுல்லா உன் வீடியோ தான்டா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதான் மச்சான் என்னால தாங்க முடியல. என்னை அசிங்கப்படுத்தி எனக்குள்ள இருக்க கோவத்தை சீண்டி விட்டுட்டா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். மச்சான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றா? டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறானா, நீ என்ன பண்ணணும்னு கேக்குற? மச்சான் இவனை மட்டும் இல்லடா, என்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருக்கா. அவளை சும்மா விட சொல்றியா? இவன் என்ன சமூக சேவையா செஞ்சான்? இவன் என்னமோ நல்லது பண்ண மாதிரியும் அவன் என்னமோ தடுத்துட்ட மாதிரியும் கோவப்படுற? இவன் செஞ்ச காரியம் தப்பு. அது அந்த பொண்ணு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் அதை தான் செஞ்சிருப்பாங்க. இவன் அதுக்கான தண்டனையா அனுபவிச்சிட்டான். அதோட எல்லாம் சரியா போச்சு. இதுக்கு மேலயும் இந்த பிரச்சனையை வளர்க்காதீங்க. டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்டா? மச்சான் இப்ப ஃப்ரெண்டா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, எது சரி எது தப்புங்கிறது தான் முக்கியம். ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் தான் நண்பனை நல்வழிப்படுத்துறது தான். டேய், ஒரு கண்ணத்துல அடிச்சா திருப்பி மறு கண்ணத்தை காட்டுறதுக்கு நாம ஒண்ணு மகான் இல்ல. ஒரு கண்ணத்துல அடிச்சா ரெண்டு கண்ணத்தையும் பழுக்க வைக்கிற சாதாரண மனுஷங்க. உன் வேலையை மட்டும் நீ பாரு. மச்சான் நீ சொல்றா, நாங்க என்னடா பண்ணணும்? அந்த ஜானகிய சரியான முறையில பழி வாங்கி ஆகணும்டா. சரி ஓகே, செஞ்சுட்டா போச்சு. எல்லார் முன்னாடியும் அவளை அடிச்சிருவோமா? இல்லடா மச்சான், அதெல்லாம் அவளுக்கு பத்தாத. வேற என்னதான் செய்யணும்? நான் எப்படி அசிங்கப்பட்டனோ அதே மாதிரி அவளும் அசிங்கப்படணும். புரியல மச்சான், தெளிவா சொல்லு. எதை நான் செய்ய பார்த்தேன்னு சொல்லி என்னை அடிச்சு அசிங்கப்படுத்தினாலும் அதை செய்யணும். அந்த ஜானகியை தூக்கிட்டு வந்தேன், அவளை மானபங்கப்படுத்தி அத வீடியோ எடுத்து அந்த சிவாவுக்கு அந்த வீடியோவை அனுப்பணும். சிவாவுக்கு என்ன மச்சான், இந்த ஊர் உலகத்துக்கே அனுப்பிடுவோம். டேய் இதெல்லாம் ரொம்ப தப்புடா. வேண்டாம் மச்சான், சொன்னா கேளுங்கடா. பெரிய தப்பு பண்ண பாக்குறீங்க. ஏய், அசிங்கப்பட்டது நானு. எனக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். நான் பண்ணது தப்பாவே இருந்தாலும் அதை 4 செவத்துக்குள்ள அவன் முடிச்சிருக்கணும். அதை அம்பலப்படுத்தி நான் அசிங்கப்படுத்தினால அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும்டா. இங்க பாரு, இன்னொரு வாட்டி இல்ல இன்னொன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. மச்சான் விட்றா, அவன் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கான். டேய் நீ எங்க கூட இருந்து செய்யறதா இருந்தா செய், இல்லன்னா இப்பயே கிளம்பி போயிடு. இங்க பாருங்க, செய்யற தப்போட ஆழம் தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பா அனுபவிப்பீங்கடா. டேய் மச்சான் இப்ப சொல்றா, நான் என்னடா பண்ணணும்? என்ன பண்ணணுமா? இன்னைக்கு நைட்டே அவ வீட்டுக்கு நம்ம கேங்கா போறோம். விடு மச்சான், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது என்ன ஜானு இன்னும் நடந்ததையும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ஜானு, என்னம்மா இன்னும் தூங்கலையா? இல்லைண்ணே, தூக்கம் வரல. என்னம்மா நீ நேத்து நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காம போய் தூங்குமா. சில விஷயங்களை நம்ம மறக்கிறது தான் நம்ம லைஃபுக்கு நல்லது. அப்படியெல்லாம் இல்லைண்ணே, நான் நடந்த விஷயத்த நேத்தே மறந்து போயிட்டேன்னு. தப்பு பண்ணவங்களுக்கு தான் மனசு உறுத்தும். நான் பண்ணது சரிதான், அதனால எனக்கு எந்த ஃபீலும் இல்லைண்ணே. எனக்கு ரூம்ல கொஞ்சம் போர் அடிச்சுதா, அதான் கொஞ்ச நேரம் இங்க பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். டேய் இதுதான் அவன் வீடு.
உள்ள யார் இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு கால் சரி பண்ணு. மச்சான். சொல்றா. டேய் அவ இங்கே தான்டா இருக்கா. ஆனா சிவாவும் கூட இருக்கான். சரி நீ லைன்லயே ஏறி, நான் திரும்ப பேசுறேன். சரி ஓகேடா. இல்லம்மா, நீ மட்டும் தனியா இருக்கியே, நான் வேணா உன் கூட கொஞ்ச நேரம் துணைக்கு இருக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே. நான் கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்புறமா போய் படுத்துக்கிறேன். ம், சரிம்மா, அப்ப நான் மேல இருக்கேன். ம். ஹலோ சொல்றா. என்னடா ஆச்சு? அந்த சிவா மாடிக்கு போறான். வேற யாராவது இருக்காங்கன்னு பார்த்து சொல்றான். லைன்ல ஏறி. சரி ஓகேடா. அண்ணா ஆ, சொல்லு ஜானு. என்னண்ணா திரும்பி வந்துட்டீங்க? இல்ல, இந்த கதவு திறந்திருக்கு, அதான் லாக் பண்ணலான்னு வந்தேன். நான் லாக் பண்ணிக்கிறேண்ணா, நீங்க போங்க. புகழ் வேற தனியா இருப்பான். இல்லம்மா, உனக்கு எதுக்கு சிரமம்? நானே லாக் பண்ணிடுறேன். வேண்டாம் அண்ணே, இதுல என்னென்ன சிரமம் இருக்கு? நானும் கொஞ்சம் பழகிக்கிட்ட மாதிரி ஆகும்ல. அதுக்கு இல்லம்மா. ஆ, மில்கி பாய். சீக்கிரம் வாங்க அண்ணே. புகழ் தான் கூப்பிடுறான்ல, தனியா வேற இருக்கான், பயந்துருக்க போறான். முதல்ல நீங்க போய் அவனை பாருங்க, கதவை நான் லாக் பண்ணிக்கிறேன். சரிம்மா, ஜாக்கிரதை. ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத, சீக்கிரம் போய் பாடு. ம் சரிண்ணா. மில்கி மேன் எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. ஆ, வரேன் மில்கி பாய். குட் நைட்மா. ம் குட் நைட்ண்ணா. என்ன மில்கி பாய், எது கத்திக்கிட்டு இருக்க? மில்கி மேன் எனக்கு பால் வேணும். டைம் என்ன ஆகுது, இந்த நேரத்துக்கு பால் கேக்குற? தூங்கு, காலையில குடிச்சுக்கலாம். மில்கி மேன் எனக்கு இப்பவே பால் வேணும். ஹலோ ஹலோ என்னடா ஆச்சு? சிவா மறுபடியும் கீழே வந்து மாடிக்கு போயிட்டான்டா. அவ தனியா தான் இருக்கா. இப்ப நீங்க வந்தா சரியா இருக்கும். சரிடா, வந்துடுறோம் வந்துடுறோம். மெயின் டோரை லாக் பண்ணிட்டு வந்துடலாம். டேய் எங்கடா அவனை காணோம்? இருடா, ஃபோன் பண்றேன். டேய், எங்களை வர சொல்லிட்டு நீ எங்கடா போன? டேய் நான் உள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் இருக்கிறது தெரியாம டோரை லாக் பண்ணிட்டாடா. ஒரு நிமிஷம் சரி, நான் திறக்கிறேன். ஆ சரி சரி, ஓகேடா ஓகேடா. திறந்த உடனே சத்தம் போடாம வாங்க.
வாங்க வாங்க. வாங்கடா போலாம். டேய், ஸ்ப்ரே எடு, ஸ்ப்ரே. என்னது ஏதோ புது ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. யார் அது? யாரு? யார் அது? யாரு? யாராவது இருக்கீங்களா? யார் இது? ஒழுங்கா சொல்லிடுங்க. எனக்கு ஏதோ புது பாடி ஸ்ப்ரே ஸ்மெல் வருது. யாரு? யார் அது? இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இங்க யாரோ இருக்கீங்க. யாருன்னு நீங்களா சொல்லிட்டா உங்களுக்கு நல்லது. இங்க பாருங்க, சொல்லிடுங்க, இல்லனா வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் நான் கூப்பிட்டு உங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். மரியாதையா யாருன்னு சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? யார்? அண்ணா! மில்கி பாய் சொன்னா கேளு, பாடு. இல்ல எனக்கு இப்பவே பால் வேணும். கத்தாத மில்கி பாய், எல்லாரும் கீழே தூங்கிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு பசிக்குது மில்கி மேன், பால் வேணும். போய் எடுத்துட்டு வாங்க. சரி, நீ முதல்ல சத்தம் போடாம இரு, அப்புறம் நான் போய் எடுத்துட்டு வரேன். சொல்லிட்டே இருக்காதீங்க மில்கி மேன், போய் எடுத்துட்டு வாங்க, எனக்கு பசிக்குது. வரேன்டா. டேய், தூக்குங்கடா, வாங்கடா. டேய், சோஃபா பின்னாடி போடா. சூடாக தான் இருக்கா? இப்படியே சக்கரை போட்டு ஊற்றி எடுத்துட்டு போயிடுவோம். டேய், இப்போ என்ன பண்றது? வெயிட் பண்றா, கிச்சன் உள்ள போயிருக்கான்ல. ஜானு எங்க போனா? தூக்கம் வரலன்னு வேற சொன்னா. பாவம் போய் படுத்துருப்பா போல இருக்கு.
கதவை அவளே சாத்துறேன்னு சொன்னா சாத்தாமலே போயிட்டா. மறந்துட்டா போல இருக்கு. சரி நம்மளே போய் சாத்துவோம். அவங்க கொடுங்க கொடுங்க. இந்தா குடி. என்ன மில்கி மேன் உங்களை சீக்கிரம் வர சொன்னா இவ்வளவு லேட்டா வரீங்க? இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? பால் தானே கேட்ட, குடி. தூக்குங்கடா, சீக்கிரம் தூக்குங்கடா. அப்பா குடு. சரி மில்கி பாய், படுத்துங்க. ஆ? தங்கச்சி தூக்கம் வரல, பாட்டு கேட்டு அப்புறம் தூங்க போறேன்னு சொன்னா அதுக்குள்ள தூங்க போயிருப்பாளா? கதவை நானே பூட்டிக்கிறேன் நீங்க போங்கன்னு சொன்னா, ஆனா கதவு பூட்டாம இருக்கு. மறந்துருப்பாளா இல்ல ஒருவேளை வெளியே எதுவும் போய் நின்னுகிட்டு இருப்பாளா? நாம வேற கதவை பூட்டிட்டு வந்துட்டோமே. நைட் டைம் வேற. அன்னைக்கு பாத்ரூம்ல விழுந்த மாதிரி ஏதாவது தவறி விழுந்துட்டான்னா பிரச்சனை தான். ஒரு தடவை போய் அவளை பார்த்துட்டு வந்துருவோம். மில்கி மேன் எங்க போறீங்க? கத்தாத, அதான் பால் குடிச்சிட்டல. சமத்தா படுத்து தூங்கு, அப்பா வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். ரூம்ல இல்ல அப்படின்னா அவ வெளியே தான் போயிருக்கணும். நாம தானே இப்ப கதவை போட்டணும், இன்னும் திறந்திருக்கு. ஜானு, எங்கேயுமே காணுமே. எங்க போயிருப்பா? ஒருவேளை பாட்டி ரூம்ல இருப்பாளோ? பாட்டி வரமாட்டா, அவ வரமாட்டா, வரமாட்டா, வரவே மாட்டா. இது வேற. ஒருவேளை மீனாட்சி ரூம்ல இருப்பாளோ? மீனாட்சி, மீனாட்சி. என்னங்க இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? ஜானு இருக்காளா? அவ ரூம்ல இருக்க போறா. சாரி மீனாட்சி, நான் கவனிக்காம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீங்க போய் தூங்க. பாட்டி ரூம்லயும் இல்ல, மீனாட்சி ரூம்லயும் இல்ல. இப்ப ஜானு எங்க போயிருப்பா? டேய் என்னடா சிவா, இப்படி தூங்காம பேய் மாதிரி உலாத்திக்கிட்டு இருக்க? நீங்க ஏன் பாட்டி பிசாசு மாதிரி பின்னாடி வந்து இப்படி சொல்றீங்க? டேய் நீ தனியா இருக்கிறியே, என்னன்னு கேட்கலான்னு வந்தேன்டா. ஒண்ணும் இல்ல, நீங்க போய் தூங்குங்க.
இவன் பேய் மாதிரி உலாத்திட்டு என்ன போய் பேய்ங்கிறானே. பாட்டி ஆ? ஆ, என்னடா? ஆ, ஜானுவை பாத்தீங்க? ஓ பார்த்தனே. எங்க பாத்தீங்க? சாயங்காலம் டீ குடிக்கும் போது பார்த்தேன், நைட்டு டின்னர் சாப்பிடும் போது கூட பார்த்தேன். அதுக்கப்புறமா தூங்க போறதுக்கு முன்னாடி கூட சோஃபால உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா, அப்ப கூட நான் அவளை பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்புறமா நான் போய் படுத்து தூங்கிட்டேன்டா. சரி, இப்பவும் போய் தூங்க போங்க. இவனுக்கு பிபி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜானு வீட்ல எங்கேயுமே இல்ல. அப்ப எங்க தான் போயிருப்பா? ஃபோன் பண்ணுவா. என்ன கீழே இருந்து ரிங் சவுண்ட் கேக்குது? ஜானு போன் இங்க இருக்கு. அப்ப ஜானுக்கு என்னாச்சு?